தஞ்சாவூரில் ஒரு வாரத்திற்கு மேலாக உலா வரும் காட்டெருமையை பிடிக்க முடியாமல் வனத்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவா. அந்த காட்டெருமை தற்பொழுது எந்த பகுதியில் இருக்கிறது, அதை பிடிப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவா. கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தஞ்சை பகுதியில் காட்டெருமை உலா வருவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து வனத்துறை அங்கு சென்று கால் தடத்தை ஆய்வு செய்த பின் அது பைசன் எனப்படும் காட்டெருமைதான் என உறுதி செய்து வனத்துறை அதிகாரிகள் 4 குழுக்களாக பிரிந்து ட்ரோன் மூலம் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி பட்டுக்கோட்டை அருகே உள்ள தூரங்குறிச்சி மற்றும் கள்ளிக்காடு பகுதியில் காட்டெருமை ஊருக்குள் புகுந்து விட்டதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஏனாதி பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டெருமை விவசாய நிலங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. பெரும்பாலும் காட்டெருமை பைசன் எனப்படும் காட்டெருமை மலை சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில்தான் வசித்து வரும் நிலையில் காடே இல்லாத தஞ்சை மாவட்ட பகுதிகளில் உலா வருவது பெரும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. தஞ்சை மாவட்ட கடற்கரையை பொறுத்தவரை அலையாத்தி காடுகள் மட்டும்தான் உள்ளது. அந்த நிலையில் அலையாத்துக்காட்டு பகுதியில் காட்டுப்பன்றி மற்றும் நரி உள்பட சில விலங்குகள் தான் இருந்து வரும் நிலையில் காட்டெருமை எப்படி தஞ்சை பகுதிக்குள் வந்தது, ஊருக்குள் புகுந்தது என்று கேள்விக்குறியாக உள்ளது. இது பற்றி பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஏனாதி கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் விவசாயி புஷ்பராஜ் என்பவரிடம் கேட்போம். ஏனாதி கிராமத்தை சேர்ந்த விவசாயி நான். எங்கள் ஊரில் 3 நாட்களாக இந்த காட்டெருமை பைசன் என்னும் காட்டெருமை வீதிகளில் விழா புகுந்தது. அப்போது மக்கள் பீதியடைந்து வீடுகளுக்கு பூர்வம் எப்போ வரோம் எப்போ போகும்னே தெரியாமல் இருக்குது. மக்கள் வந்து பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பயப்படுறாங்க. இங்கே எங்கள் வயல்லாம் வந்து உளுந்து விதைச்சிருக்கோம், நாற்று நட்டுருக்கோம். எல்லாம் நேற்று வந்து வனத்துறை வந்து விரட்டி பிடிச்சாங்க. ஒன்றும் இது பண்ண முடியலை, அதை பிடிக்க முடியலை. எல்லா உளுந்தையும் நாசப்படுத்திடுச்சு. அதிகாரிகள் வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மாடை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு வழி செய்யும்படி கேட்குறேன். உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் அந்த காட்டெருமையை பிடித்து காட்டுக்குள் விட வேண்டும் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் வன ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி டிவிக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து சிவா. விவரங்களுக்கு நன்றி சிவா.